இந்த மாதிரி கண்டிஷனில் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றலை, உடம்புல நீரே இல்லை. சுழுமையை மட்டும் கவனி, சுழுமையை மட்டும் கவனிச்சு உட்காரு. ஒரு அரை மணி நேரம் உட்காரு. நீ எவ்வளோ நீர் போங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அது சொன்னபடி கிழக்க பார்த்து உட்காந்து அரை மணி நேரம் உட்கார்ந்தேன். அப்படியே நீர் சர்க்குலேஷன் ஆச்சு. தெரியுது உங்களுக்கு? தெரியுது. அப்போ ஐயா வந்து விண்ணப்பாச்சு, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ என்ன நீ நம்பாம இன்னொருத்தரை நீ நம்பி போறியா? நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? இவ்வளோ காலம் உன்னை நான் பார்த்துக்கணும்ல. சரிங்க ஐயா, இனிமேல் வந்து நான் இந்த கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசலை என்கிட்ட. அப்படி பேசவே மாட்டேன்றீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு, நான் உங்களை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தமானு வீட்டுக்குள்ளேயே கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்த உடனே ஐயா தப்பு, நான் உங்களை பார்க்க வரலன்னு சொன்னது, நான் வரேன், நான் எந்த காரணம் எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1825 1858 வரைக்கும் வள்ளலார் இங்க இந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்கார். இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வண்ணாரப்பேட்டை மெட்ரோலேருந்து இறங்கி அப்படியே அந்த மின்ட் மணிக்கூண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வள்ளலார் நகரில் தான் இந்த வள்ளலார் இல்லம் அமைஞ்சிருக்கு. இங்கே தினசரி அன்னதானம் போடுறாங்க, பூஜைகள் நடக்குது. இன்னைக்கு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து வள்ளலார் ஒளியான அந்த பூச நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால மாசம் பூச நட்சத்திரம் வருதுன்னா இந்த வள்ளலார் இல்லத்துல மிகப்பெரிய அளவுக்கு பூஜைகளும் அன்னதானங்களும் வழங்கப்படுது. இங்க ஜாதி கிடையாது, மதங்க எம்மதத்தினர் இங்க வராங்க, எல்லாருடைய பெற்றுக்கிட்டு போறாங்க. அந்நிலையை பெற அனைவரும் இங்க திரண்டுவாங்க. ஆண் பெண் அந்த வித்தியாசம் எனக்கு கிடையாது, இரவு பகல் அந்த வித்தியாசம் கிடையாது. முடிஞ்ச உதவிய முடிஞ்ச அளவுக்கு செய்வேன், முடிஞ்சதை பாடுவேன், ஜீவகாருண்யத்தை போற்றி மகிழ்வேன். அப்ப திடீர்னு எனக்கு மூச்சில சில பிரச்சனைகள் வந்துட்டு பாடவே முடியல. சாமி செல் அவ்வளவுதான் சொன்னாரு. அவ்வளவுதான் உட்கார்ந்து படிச்ச. இன்று வர மூச்சு விடாம அகவல 1596 அகவல் துணைப்பாடலோட 2000 வரிய மூச்சு விடாத படிக்கிற திறனை இறைவன் சிறப்பா எனக்கு கொடுத்துட்டார். இவருங்க பல்லடி மாட்டேன்ட்டாரு, பசங்களும் படிக்க மாட்டேன்ட்டாரு. சரி நம்ம கிட்ட அதை படிக்க மாட்டான்ட்டு பக்கத்தில் 4 தெரு தள்ளி அங்கே ஒரு வாத்தியார் காஞ்சிபுரம் சபாபதி, அவர்கிட்ட போய் என் தம்பிக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும் கேட்குறாரு. நீங்கள் பெரிய மாஸ்டர் தானே, டியூஷன் சொல்லி கொடுக்குறேன், நீ இது பண்ணுறேன்னா இல்லை என்கிட்ட ரொம்ப இதாக என்னால் அடிக்க முடியல, உங்ககிட்ட இருந்தால் பயபக்தியாக படிப்பான் சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். சொல்லின்னு வந்தால் பசங்கள்லாம் கோரஸாக சொல்லின்னு இருப்பார். இவர் மட்டும் கண்ணை கட்டின்னு கை கட்டின்னு இருக்காரு. கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லாம் சொல்கிறப்ப நீ ஏன் கம்முன்னு இருக்க, தெரியலன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, இல்லை அந்த இதில் எனக்கு நாட்டம் இல்லைன்றார். என்ன நாட்டம் இல்லைன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு சரியில்லைன்றார். அவருக்கு கோபம் வந்துடுது. உங்கள் அண்ணன் கிட்ட வச்சுனா மாதிரி என்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சிடுவேன், தோலை உரிச்சிடுவேன் சொல்லிட்டு கத்துறாரு. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலையை வந்து எனக்கு நான் இங்கே வந்து அப்புறம் அடைஞ்சிருக்கேன். ஒரு நிலையான நிலையில் இருக்கிறத வந்து நான் இங்கே வந்து அப்புறம் அடைஞ்சிருக்கேன். இப்போ பேருக்கா யமுனா ராணி என் பேர். எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க வள்ளலார் இல்லத்துக்கு? ஒரு இந்த தெருவில் தான் நான் இருக்கிறேன். குழந்தையிலேருந்து நான் வரேன் இந்த வீட்டுக்கு. ஓகே. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றம்னா என்ன சொல்லுங்க? நிறைய அற்புதம் பார்த்துருக்கேன். ஐயா எனக்கு பதில் சொல்லுவாரு. ஐயாவை கேட்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஓகே. ஐயா உத்தரவு கொடுத்தாதான் எது ஒண்ணுனாலும் நான் செய்வேன். என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு? இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்க மாட்டேன் நான். அது எனக்குள்ளேயே நான் ஐயா கிட்ட பேசுவேன். ஐயா வந்து அதுக்கு இப்படி செய்ய, இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் எனக்கு, அது மாதிரி நான் செய்வேன். ஐயா கரெக்டா சொல்லுவார் எனக்கு. ஓகே. எங்க நடக்கும் அந்த நிகழ்வு? ரூம்குள்ள நடக்கும். ஐயா ரூம்குள்ளேயே விண்ணப்பம் வைப்பேன். அதுக்குள்ளேயே எனக்கு விண்ணப்பம் பதில் வரும். ஒருத்தர் பேசுற மாதிரியே இருக்கும் அது எனக்கு.
ஓ இப்போ நீங்கள் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு இது மாதிரி பண்ணு, இது மாதிரி செய் அப்படின்னு Okay. சொல்லி. இப்போ கடைசியாக வந்து ஒரு விஷயம் நடந்தது, அது மட்டும் சொல்கிறேன். ம் எனக்கு வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன் நான். இப்போ இல்லை அந்த திருமணம் இதில். அப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட விண்ணப்பம் வச்சேன். ஐயா வந்து திருமணம் வந்து பண்ணிக்கவா வேணாமா அப்படின்னு விண்ணப்பம் வைக்கும்போது, திருமணம் நீ இப்போ பண்ணிக்காத, வேண்டாம், நானே ஒருத்தரை காட்டுறேன் இந்த இடத்துலையே, நீ அது வரைக்கும் பண்ணிக்கக்கூடாது, இன்னார் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறக்கா என்ன பண்ணால் அதை விட்டுட்டேன். அப்பா என்னை நல்லா பார்த்துக்கினாரு, அந்த கஷ்டமே இல்லாமல். இது மாதிரி நான் போலியோ அட்டாக்கில் இது வாங்க என்னை வந்து கல்யாண ஆசையே காட்டாமல் இருந்தார். அப்பா இறந்துட்டார் இப்போ 22ல். இறந்தவுடனே தனிமையான எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்து சொன்னாங்க, இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு துணை வேணும், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ பண்ணிக்கினா உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு. இல்லை ஐயா வந்து எனக்கு வந்து பதில் சொல்லலை, நான் வந்து அவரை கேட்டு தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விண்ணப்பம் வச்சதா நடக்கும் அப்படின்னா, இல்லை நீ பண்ணிக்கணும், ஒரு கட்டளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு எண்ணம் வந்து பண்ணிக்கணும், நம்மளுக்கு பயம் வந்துச்சு எனக்கு. அப்படியே ஐயா கிட்ட ஜாதகமும் ஃபோட்டோவை வச்சு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால், ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஐயா வந்து விண்ணப்பம் வச்ச இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ என்னை நீ நம்பாமல் இன்னொருத்தரை நீ நம்பி போறியா, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா, இவ்வளோ காலம் உன்னை நான் பார்த்துக்கணும்ல, அப்போ நீ என்னை நம்பலையா, நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு. சரிங்க ஐயா, இனிமேல் வந்து நான் இந்த கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் தினமும் வந்துடுவேன். இங்கே ஒரு நாள் தவற மாட்டேன், மழை வந்தாலும் சரி, அது எப்படியும் என்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. அப்போ என்ன பண்ணேன், இது மாதிரி ஐயா போங்க ஐயா, நான் ரொம்ப இதுவாக இருக்கிறேன், நீங்கள் என்னை பேசவே மாட்டேன்றீங்க, கொஞ்சம் நேரம் பேசலை என்கிட்ட, அப்படி பேசவே மாட்டேன்றீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு, நான் உங்களை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்த உடனே ஐயா தப்பு, நான் உங்களை பார்க்க வரலன்னு சொன்னது, நான் வரேன், நான் எந்த காரணம் எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு, நான் இனிமேல் அந்த வார்த்தை சொன்னது தப்புன்னு நேற்று வந்து மன்னிப்பு கேட்டு அது விண்ணப்பம் வச்சேன். நான் இங்க வர மத்தவங்க உங்களுக்கு நடந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, மத்தவங்களுக்கு நடந்தது நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்டதுன்னா என்ன? நானும் விண்ணப்பம் நிறைய பேருக்கு இந்த நாள் வரைக்கும் இந்த 1910 வந்து ஒரு மேடம் வந்தாங்க. 2010லயா? 10 தான், ஆமாம், 2010 ஒரு மேடம் வந்தாங்க. 2010 வரும்போது என்ன பண்ணாங்க, அவங்க பெரிய லட்சாதிபதி அவங்க. அப்போ இங்கே வந்து பாடலாம் பாடுவாங்க, என்னை ரொம்ப பிடிச்சி போயிடும், இந்த வீட்டில் தான் இருக்கிற வருது போகுதுன்னு என்னை ரொம்ப, அவங்க பிராமின், ரொம்ப பிடிச்சி போய் நீ எப்படி இங்கே வருவ போவ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் சந்தோஷம்லாம் வருவேன் அப்படின்னு. இல்லை நீ டெய்லி வா, ஐயாட்ட விண்ணப்பம் போய் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. டெய்லி வந்து நான் என்ன சொல்கிறது, எதனா கஷ்டம் சந்தோஷம் தானே சொல்ல முடியும், எப்படி நான் டெய்லி வந்து என்ன பேசுறது ஐயாட்ட அப்படின்னு கேட்டேன். சரி இப்போ எனக்கு ஒரு கோரிக்கை வெய்ய ஐயா கிட்ட, எனக்கு சில விஷயம்லாம் நடக்கணும், அது மாதிரி வந்து நிறைய பேர் உனக்கு கோரிக்கை கொடுப்பாங்க, அதுப்போ நீ விண்ணப்பம் வெய்ய அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி யாரும் கொடுப்பாங்க எனக்கு, அப்படி யாரும் தெரியாது எனக்கு, கொடுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி பார்க்கலாம் மேடம் அப்படின்ட்டு அவங்க கையில் விண்ணப்பம், அவங்க விண்ணப்பம் அற்புதமாக நடந்துச்சு. அதுக்கப்புறக்கு சில பேர் தெரிஞ்சு வருவாங்க, இங்கே என்னை தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தர் 14 வருஷம் குழந்தைய பிறக்கலாம் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் விண்ணப்பம் வைங்க, 2வது அவங்க, நீங்கள் விண்ணப்பம் வைங்க குழந்தை பிறக்கணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்தது 2015. அவங்களுக்கு 2014 வந்தாங்க, 2015 குழந்தைய வந்துச்சு. 14 வருஷம் டாக்டரே வந்து கேட்குறாங்க, இன்னும் இப்படி பிறக்காத, எப்படி சான்ஸே கிடையாது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நானும் நிறைய பேருக்கு விண்ணப்பம் வைப்பேன், ரகசியமாக எல்லாருக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி நான் கோயிலுக்கு யாரையாவது ஐயா சொல்வார், இவங்களை கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இட்டுன்னு போ, இந்த இடத்துக்கு இட்டு போய் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லுவார். அது கரெக்டாக வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி சரி என் கூட கோயிலுக்கு வாங்க அப்படின்னா, அவங்க 100 ரூபா தான் செலவு கூட இருக்காது, 100 ரூபா தான் இருக்கும், ஆனால் வீடு வாங்கிடுவாங்க, வசதி ஆகிடுவாங்க. அது எப்படி ஆகுறாங்க, எனக்கு அற்புதம், அவ்வளோ பெரிய அற்புதம்லாம் நடக்கும். அது மாதிரி 7 பேர் வீடு வாங்கியிருக்காங்க.
சரி. அது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு அம்மா வருவாங்க. உடம்பு சரியில்லை, இது மாதிரி எனக்கு விண்ணப்பம் வைங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வைக்கிறேன். என்ன இது எனக்கு இது அவங்க சொன்னது வந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தர் விண்ணப்பம் வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு பொய்யா சொல்லக்கூடாது, பொய்யா சொல்லக்கூடாது, நம்மளை நம்பி சொல்கிறாங்களேன்னுட்டு டெய்லி வந்து இவங்க இருக்கு, இது வேணுமா, இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவேன் டெய்லி. நான் டெய்லி பாருங்க கீழே. அதுவும் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, என்ன ஒரே ஃபோட்டோவா அனுப்புறேன். அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஐயா கிட்ட இருந்து அங்கே என்னென்ன பொருள் இருக்குது, பூ எப்படி போட்டிருக்கேன், நேற்று ஃபோட்டோவும் இன்னைக்கு ஃபோட்டோவும் வச்சு பாருங்க, ஒரு நாள் முன்னாடி பின்னாடி வச்சு பாருங்க. அப்படிலாம் நான் பொய் சொன்னேன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் பொய் சொன்னேன். ஐயா அந்த பொய் சொன்னேன்னா என்னை தண்டிப்பாரு, ஐயா என்னை பத்திரமா பாதுக்கா, பொய் பேசக்கூடாது அப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, இங்கே வந்துட்டு போனாங்க, சபையோடு வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு என்னை பிடிச்சி போய் ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பர்டிகுலராக பண்ணுவாங்க. அவங்க பண்ணி மாதத்தில் ஒரு நாளாவது பண்ணிடுவாங்க எனக்கு. மேடம் இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் விண்ணப்பம் வைங்க கொஞ்சம் ஐயா வீட்டில், அதனால எனக்கு விண்ணப்பம் தானே நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ கால்லாம் போட்டு கும்பிட்டுக்கோங்க, நான் ஐயாட்ட விண்ணப்பம் வச்சுட்டேன், அதனால் இதுவே எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காருக்கு நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாருன்னா உங்களால தான், நான் இல்லை ஐயா உங்கள் ரூபத்தில் ஐயாவை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசில் எந்த கெட்டதையும் நீ வைக்காத, எந்த இது வைக்கிற, நல்லவங்களுக்கு நீ விண்ணப்பம் வச்சு இது மாதிரி பண்ணணும், உன்னை நம்பும் போது அந்த கெட்டது குப்பையெல்லாம் சேர்க்காத அப்படின்னு எனக்கு ஐயா ஒன்று தவிர ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து உங்கள் கையால் சாப்பிட்ணும் அப்படின்னா, நீ இந்த கையால் தப்பு பண்ணாத பாரு, உன் கையால் சாப்பிட்ணுன்றாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமே எனக்கு சொல்வேன். இப்போ இங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லவங்களை மட்டும்தான் ஐயா காட்டுவார். இந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று வச்சுன்னு இருக்கிறவங்கள காட்ட மாட்டார். அப்படி வரவங்களை என்ன பண்ணிடுவார், என்னை பிச்சைக்காரிய மாதிரி காட்டிடுவார், உருவத்தை மாற்றிடுவார் என்னைய. அப்படி நான் கவனிப்பேன், அந்த விஷயம்லாம் நிறைய கவனிப்பேன். இப்படி வருவாங்க அப்படின்னுட்டு போயிடுவாங்க என்னை பார்த்துட்டு. ஒரு சமயம் லூஸாக இருக்குமோ, ஒரு சமயம் இதுவாக இருக்குமோ, நம்ம திறமை வந்து தெரியுதுன்னா நம்மளை மட்டம் தட்டுவாங்க, பைத்தியம் லூஸு அப்படின்ட்டு நம்மளை மட்டம் தட்டு தான் அந்த கர்மாவினை வந்து இந்த இடத்துல ஐயா காட்டுவார் எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இப்படின்னுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்தீங்கன்னா, ஐயோ உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களை பேச தான் வந்தேன் நான் அப்படின்னு எனக்கே புரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. இன்னும் இவங்க வராங்க, நீங்கள் கட்டாயம் விண்ணப்பம் வைங்க எனக்காக அப்படின்னுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நீங்க தினமும் வர சொல்லி அவர் கேட்டிருக்காரு. உங்களோட விண்ணப்பத்துக்காக இல்ல, ஒவ்வொருத்தருக்கான விண்ணப்பத்துக்காக தான். இப்ப அவங்களுக்காக தான் நான் வரவே, அந்த தொடர்ச்சி போய் பேசக்கூடாது, நம்ம அதுக்காகவே நான் வரேன். இப்போ கண்டிப்பா அவங்களை ஏமாற்றக்கூடாது. நான் ரெடி ஆயிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லீவ் விட்டுருப்பா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அன்னைக்கு முடிஞ்சாலும் போன ஞாயிற்றுக்கிழமை அப்ப என்ன பண்ணா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஒரு மாசமா உடம்பு சரியில்லை. முடிஞ்சாலும் வந்துட்டு இருக்கிறேன். போன வாரம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது எனக்கு, எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்கம்மா, இன்னைக்கு வரல, லீவு, நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் வாங்க, லீவ்லாம் போடக்கூடாது, நீங்கள் எப்படி லீவ் போடுவீங்க, யாரை கேட்டு லீவ் போட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரூபத்தில் பேசுகிறாரு ஐயா எனக்கு. சரி சாரிம்மா நான் வந்துடுறேன், இப்போ நான் வர கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், நான் வேலை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவேன். சரஞான சிறப்பு ஒத்தாரை உள்ளாரை நேர்வழி போக்க உறுதித்தாரை வாழ்விக்க ஏற்றார்க்கு அருளமுதம் விளம்பிடு சித்தாரை காப்பது சித்தாடை என்றது எதிலுமே சித்தாரை விடுகின்றது. சரஞான சிதம்பரமே
எத்தால் மிக்க எனக்கருள் வீண்டு எல்லாம் வல்ல சித்தாரம் செய்கின்றது. எல்லா உலகமும் செடிக்க வைத்தது இத்தாரணிக்கே அணியாயது. வான் தொழற்கேற்றது எங்கும் செத்தால் எழுப்புவது உத்தரஞான சிதம்பரமே. குருநெறிக்கே என்னை கூட்டிக் கொடுத்தது கூறல் கரிதாம் பெருநெறிக்கே சென்றவேற்கு கிடைப்பது பெய்யுலக கருநெறிக்கை காணாத கரியது காட்டு. சொல்வந்த வேதமுடி முடிமீதில் புலங்குவது கல்வந்த நெஞ்சினர் காணற் கரியது காமமில்லா நல்லந்தனை செய்ய நன். எனது பெயர் பிரேமலதா, பி பிரேமலதா. இந்த இல்லத்தில் 24 ஆண்டுகால நான் அகவல் ஓதுவராக இருக்கிறேன். நான் அதில் சிறப்பு நாளில் மட்டுமே நான் இங்கே வரப்போகிறேன். நிறைய எண்ணியது எண்ணியவாறு பெற நான் இங்கே ஒரு முறை வந்து பாருங்க. ஐயா வாழ்ந்த வீடு 33 ஆண்டு காலம் இங்கே அவர் வாழ்ந்த வீடு. முதல் திருவாசகம் ஓதிய இல்லம் இதுவே. அது மட்டுமல்ல, கதறிக்கிட்டு வருவாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம், என்ன சொல்றது தெரியலன்னு. எண்ணற்ற கோடி உயிர்களை உயிர்ப்பித்து கொடுத்த இடம் இது. எண்ணங்கள் நிறைவேறுமானா ஒரு முறை வந்து பாருங்க. உங்களுடைய அனுபவம், உணர்வு, உயிர் எல்லாம் கலந்து திருவருளா மாறும். அந்த திருவருளா கிடைக்க முதல்ல நாம ஓத வேண்டியது நான் சொல்ற சிறு பாடல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயம் ஆறு மருள் விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து. அந்த மாதிரி அந்த திருவை நினைச்சு ஒவ்வொரு தடவை என்ன ஒரு அதிசயம் இந்த இல்லத்துல நடந்துகிட்டே இருக்கு. இங்க ஜாதி கிடையாது, மதங்கள் எம்மதத்தினர் இங்க வராங்க, எல்லா அருளையும் பெற்றுக்கிட்டு போறாங்க. அந்நிலையை பெற அனைவரும் இங்க திரண்டுவாங்க, அருளை வாரி பெருக்குங்க. ஒவ்வொரு திருவிழா என்னுடைய அனுபவம் 1-2 நான் சொல்றேன். என்னவென்றால் முதல்ல வரும்போது நான் தத்துப்புத்துன்னு தான் வந்த 24 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் என்னை ஈர்க்கப்பட்டு அதுவாகவே இப்போ இருக்கிறேன். ஆண் பெண் அந்த வித்தியாசம் எனக்கு கிடையாது. இரவு பகல் அந்த வித்தியாசம் கிடையாது. பகல் இரவு நேரம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச உதவியை முடிஞ்ச அளவுக்கு செய்வேன், முடிஞ்சதை பாடுவேன், ஜீவகாருண்யத்தை போற்றி மகிழ்வேன். நான் ஒரு தொண்டனாக இருந்து ஜீவன் உள்ள வரைக்கும் இன்றும் செய்துக்கிட்டு வர அது அகமகிழ்ந்து என்னை மறந்து உயிரில் கலந்து பாடுற திறனை இறைவன் எனக்கு கொடுத்தாரு. 15வது வருஷத்துல 2015 பெருவெள்ளம் தமிழ்நாடே சூழ்ந்தது. அப்போ திடீர்னு எனக்கு மூச்சில் சில பிரச்சனைகள் வந்துட்டு பாடவே முடியல. சாமி கிட்ட அழற, இந்த மூச்சு ட்ரபிள் கொடுத்துட்டே நான் எப்படி படிப்பேன், இதெல்லாம். அதுக்கு சாமி எனக்கு கொடுத்த தியானத்தில் ஏகத்தில் படி. ஏகம்னா ஒன்றுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இன்னொரு ஏகம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதை 10 மாதம் பெரிய அறிஞர்கள்லாம் கேட்டு எனக்கு ஒரு சொற்பொழிவில் கிடைச்சது. ஏகம் என்றது ஒரு நிலைக்கு போகிறதுக்கு பேர் ஏகம். அந்த ஒரு நிலைக்கு நான் எப்படி போவேன், எனக்கு பயிற்சியே இல்லைன்ன போது சாமி செல் அவ்வளவுதான் சொன்னார். அவ்வளோதான் உட்காந்து படித்த. இன்று வர மூச்சு விடாமல் அகவலை 1596 அகவல் துணைப்பாடலோட 2000 வரிய மூச்சு விடாத படிக்கிற திறனை இறைவன் சிறப்பா எனக்கு கொடுத்துட்டா. எப்படி கொடுத்தா, ஏது கொடுத்தா, என் மேல உள்ள இரக்கத்துல கொடுத்தா. அந்த இன்னைக்கு அந்த பணியை நான் தொடர்ந்து செய்துட்டு வர அதுவாவே இருந்தேன். அது மட்டுமே எனக்கு இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்கள் வேண்டி பெறாதது ஒன்றுமே இல்லை. இங்க அதிர்வலைகள் அதிகம் உள்ளன. அதை பெற்றுக்கிட்டு போவ, அள்ளிக்கிட்டு போவ, வாரிட்டு போவ, அனைத்து கோடி உயிர்
உயிர்களும் வருக என்று மனமார்ந்து வருக வருக என கேட்கிற எல்லா அருளையும் எல்லா ஆசையை பெற்று பெருவாழ்வு வாழவும் வேண்டிக்கொள். வயது எனக்கு 67 வயதாகுது. அதனால வாழ்த்த வயது இருக்கு. எல்லா உயிரும் இன்புற்று வாழ அருள் வீராக என்று இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். எந்த உயிர் ஆபத்தில் இருந்தாலும், ஏது உயிர் டாக்டர் கைவிடப்பட்டதோ இல்ல கோர்ட்டால கைவிடப்பட்டதோ அல்லது வாழ்க்கையில கைவிடப்பட்டோ இல்ல தனித்தோ எந்த நிலைய திக்கற்ற நிலையில வரும்போது இப்ப நான் சொல்ற பாடல் திருவடி புகழ்ச்சி 6ஆம் திருமுறையில முதல் திருமுறையில வர திருவடி புகழ்ச்சி என்ற பாடல் 256 வரிகள். மனம் உயிர்லேருந்து எடுத்து பாடினா அந்த உயிர் உடனே பிழைக்கும். அது மாத்திரம் இல்லை, கெட்டது கெட்டபடியே கிடையாது, அத்தனமே கிடைக்கும். அத்தனை அருள் அதில் ஒரு 12 வரை இறைவன் கொடுத்த வரத்தால் இங்கே நான் பாடி உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாகியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரமதத்துவ நிரதட்ச நிற்கலபூத பௌதிகாதார நிபுண பபபந்த நிக்ரக வினோத சகல சிற்பரம்பரானந்த சுரூபம் பரிசயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமாத்ம முக்த மௌன படன வேதாந்தாந்தமாகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்த பரநாத தத்துவாந்தம் சகதரீசன் பகிரங்க மந்தரங்க பரவியோமம் பரமஜோதிமை விபுலம் பரம்பரம் அனந்தம் அசல பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்ய பரபதம் பரம சூஷ்மம் பராபரம் மனாமயம் நிராதரம் மகோதர் பரமதந்திர விசித்திர பராஹமுத நிராகரம் விகாசனம் விகோட பரசுகோதய அட்சயம். இந்த பாடலை யாரு படித்தாலும் எண்ணியது எண்ணியவாறு பெறுவது என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். அனுபவித்து பெறுங்கள் யாரல்ல. ஆனா படிக்கும் போது தாழ்மையான வேண்டுகோள், மூச்சை ஏற்றி பாடுங்க, விட்டு விட்டு மாத்திர படிக்காதீங்க. அருள் அப்பொழுதுதான் கிடைக்கும். ஏன்னா ஏகத்துல படிச்சாலே பெறலாம். அதனுடைய பொருள் ஏகனா அம்மா ஏதோ சொல்றாங்க, கனச்சூட உறுப்பின காடு போவேனா மலை போவேனா குகை தேடவன் இருந்த இடத்திலேயே 108 டிகிரி கனச்சூட்டை பெருக்கி இதை படியுங்க, நீங்க பரிபூர்ணமா பெறுவீங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிரும் இன்பட்டு வாழ்க வள்ளல் மரடி வாழ்க வாழ்க. ஐயா, இந்த பெருமனார் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் இங்கே வாழ்ந்திருக்காங்க. உங்க ஃபேமிலி இந்த கோயிலை எப்படி இந்த இடத்த ஒரு கோயிலா பாவிச்சு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த பயணம் பத்தி சொல்லுங்க. இது 1823 5ஆம் தேதி 10வது மாதம் 1823 மருதூரில் வடலூரில் தான் அவர் அவதரிச்சார். அவர் பிறந்த 6 மாதத்துக்கெல்லாம் அவங்க அப்பா காலமாயிடுறாரு. அதுக்கப்பால் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து சென்னை நோக்கி வர்றாங்க. ஃபஸ்ட்டு அங்கே அப்போ அவர் ஏஜ் 6 மாதம். பொன்னேரிக்கு போகிறாங்க. அது அவங்க அம்மா வீடு பாட்டி வீடு. பொன்னேரிக்கு போகிறாங்க. அதுவும் ஒரு வில்லேஜ். அங்கேருந்து அவங்களுடைய இதாகுதுன்னு சொல்லிட்டு சிட்டி நோக்கி வர்றாங்க. யார் யார் வர்றாங்கன்னா வள்ளலாரும் அவங்க அண்ணன் அண்ணி 3 பேர் தான் வர்றாங்க. அவர் நினச்சிருந்தானே வள்ளலார் சிதம்பரம் பக்கம் எங்காவது போயிருக்கலாம். ஆனால் தர்மமிக சென்னை நோக்கி தான் வர்றாரு. பர்டிகுலராக இந்த தெருவுக்கெல்லாம் ஒரு ஜாதி பேர், பெரியண்ணம்மா தெரு, பாலையப்பன் தெரு, இது வீராசாமி பிள்ளை தெரு. அதில் இந்த வீட்டுக்கு சூஸ் பண்ணின்னு வர்றாரு. இந்த வீட்டுக்கும் அவருக்கும் யாருக்குன்னு ஏதோ பெரிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த வீட்டுக்கு வர்றாரு. இந்த வீட்டில் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் வரும்போது அப்போ யாரோ வைஷ்ணவ சம்மந்தப்பட்டோம் கீழே பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய கதவுல நாமெல்லாம் போட்டுருக்கும். இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது அவருடைய வயசு 1.5 வயசு. அவங்க அண்ணன் ப்ரொஃபஷன் இல்லைன்னா அங்கங்கே போய் அவர் கோயில்லையும் வீட்டுங்களும் சொற்பொழி பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது. இந்த வீட்டில் இந்த அறையில் தான் அவங்க அண்ணனுடைய பர்சனல் ரூம். அவர் இங்கே தான் உட்காந்துப்பார். இப்போ நம்ம மாதிரி வந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லுவார். பெரிய புராணம், தேவாரம், திருவாச்சகம், அப்புறம் கந்த புராணம் சொல்கிறது, பசங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது, இதெல்லாம் அவருடைய தேவாதாரம். இந்த மாதிரி போகுது.
இவருக்கு வயசு வருது, இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் பெரிய விசேஷம்னா அண்ணனுக்கு தம்பி மேலே ரொம்ப பாசம், அப்பா இல்லை பையன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு. ரொம்ப செல்லம், கொஞ்சம் நேரம் அவ்வளோ அவர் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். எங்கே போனாலும் அவர் எங்கே எடுத்துன்னு போவார், கூட தான் சாப்பிடுவார், கூட தான் படுத்துப்பார். அவங்க அண்ணன் அடிக்கடிக்கு திருத்தணி போவார் போல. அவருடைய அண்ணனோட புள்ள பேர் வந்து வடிவேல், பேரன் பேர் வந்து தனிகாச்சலம் வைக்கிற முருகன். ஆனால் அடிக்கடிக்கு திருத்தணி போவார். அவர் தம்பி மேலே பாசத்தில் இவர் அவருக்கு லெசன் எடுக்கணும், டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும், பாடம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் ரொம்ப செல்லம். இவர் அவர் சொன்னால் இவர் கேட்க மாட்டேன்றார். அவரால் அடிக்க முடியல, ரொம்ப செல்லம். இந்த அறையில் உட்காந்துருப்பார், பக்கத்து அறையில் தான் அவர் எல்லாருக்கும் டியூஷன் எடுப்பார். அவர் தம்பியை விட்டு இவர் வந்தாங்கன்னா இவர் கலடை பண்ணின்னு இருப்பார். இவருங்க பல்லடி மாட்டேன்ட்டார், பசங்களும் படிக்க மாட்டேன்ட்டார். சரி நம்மக்கிட்ட அதை படிக்க மாட்டான்ட்டு பக்கத்தில் 4 தெரு தள்ளி அங்கே ஒரு வாத்தியார், அவர் பேர் சபாபதி, அண்ணன் அவர் பேர் வந்து சபாபதி, வாத்தியார் பேரும் சபாபதி, காஞ்சிபுரம் சபாபதி. அவர்கிட்ட போய் என் தம்பிக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும் கேட்குறாரு. நீங்கள் பெரிய மாஸ்டர் தானே, டியூஷன் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் இது பண்ணுறேன்னா இல்லை என்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்ட்டாரு, ரொம்ப இதாக என்னால் அடிக்க முடியல, உங்ககிட்ட இருந்தால் பயபக்தியாக படிப்பான் சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போன்றார். அந்த நேரத்தில் ஔவையாருடைய லெசன் போய்க்கினார். போதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், மாதாவில் ஒரு நாள் மறக்க வேண்டாம், செய்ய மறக்க வேண்டாம் சொல்லின்னு வந்தால் பசங்கள்லாம் கோரஸாக சொல்லின்னு இருப்பார். இவர் மட்டும் கண்ணை கட்டின்னு கை கட்டின்னு இருக்காரு. கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லாம் சொல்கிறப்ப நீ ஏன் கம்முன்னு இருக்க, தெரியலன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா இல்லை அந்த இதில் எனக்கு நாட்டம் இல்லைன்றார். என்ன நாட்டம் இல்லைன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு சரியில்லைன்றார். என்னடா 1000 காலத்து ஔவையார் மெசேஜ் அது, புதுசாக நீ என்ன கண்டுபிடிச்ச? இல்லை இறைவனுக்கிட்ட கேட்கும்போது வேண்டும்னு சொல்லணும், இது வேண்டாம் வருது. அவருக்கு கோபம் வந்துடுது. உன் அண்ணங்கிட்ட வச்சுனா மாதிரி என்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சிடுவேன், தோலை உரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரி இவ்வளோ பேசுகிறேடா, நீ பேசுன்னு நான் கேட்குறேன்டா. அப்போ தான் ஒருமை இருக்கின்ற உத்தம உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து பேசுவார், உரிமை கலவ வேண்டும், பெருமை புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நிதி வேணும், அப்படியே வேண்டும் 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 வருது. அப்புறம் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த தகுதி நமக்கு இல்லை, இவன் எங்கோ போயிட்டான். சரிப்பா ரொம்ப நல்லா இருக்குது, நீ உட்காந்துருக்காரு. மற்ற பசங்களுக்கு வகுப்பு எடுக்கிறாரு. இவருக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். இவர் நம்ம எதுவுமே கேட்கல, நம்ம இருக்கான்ட்டு பக்கத்தில் முருகன் கோயில் கந்தக்கோட்டம் அங்கே போயிடுறாரு. அங்கே போய் பாட பண்ண அங்கே ஐயரெல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இவர் பாட சொன்னால் இவர் பாடின்னு சுற்றின்னு இருக்காரு. இவங்க அண்ணன் இது வருது, பள்ளிக்கூடம் போகாமல் கோயிலுக்கு சுற்றின்னு இருக்கான். நாளைக்கு கெட்டு போயிட்டான்னா அப்போ இல்லாத பையன் முன்னால் தான் வரும், அவனை கண்டிச்சு வேண்டார். இவர் கூப்பிட்டு கேட்குறா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறா, நீ கோயிலுக்கு இப்போ நீ படிக்கணும், படிக்கிற வயசு இது, நீ சம்பாதிக்கிறது அப்போல்லாம் நீ போகலான்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. சரி அண்ணன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் போகிறாரு. மறுபடியும் 4வது நாள் அதே அவர் போய்டுவார், கோயிலுக்கு போயிடுறாரு, சுற்றின்னு இருக்கார். மறுபடியும் ரிப்போர்ட் வருது, இவர் கோபம் வந்துடுது. சரி அவங்க அவரை திட்ட மாட்டேன்றாரு. போய் அவங்க அண்ணியை திட்டுறாரு, முன்னால் தான் அவன் கெட்டு போயிட்டான், என் பேச்சே கேட்க மாட்டான்றான், இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும், இவன் கூட அவனை சாப்பிட மாட்டான், அவன் மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இவர் இதாக வர்றாரு. அவருக்கு ஒரு நம்மளால் அண்ணன் அன்றைக்கி அதுக்கு இதாக வருது, டிஸ்பியூட் வருது, நம்ம போயிடலாம் சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, படுகைலாம் துணியெல்லாம் எடுத்துன்னு இவர் கிளம்புறாரு. அப்போ உங்கள் அண்ணி வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம், போடாதுப்போ உங்கள் அப்பா மாதிரி அவர் கோவத்தில் எடுத்து பேசுகிறேன், நான் பார்த்துக்குறேன், ஒரு 4 நாளைக்கு நீ இந்த வீட்டு முன்னால் ஒரு திண்ணை இருந்தது, அந்த திண்ணையில் வந்து ராத்திரியில் வந்து படுத்துக்கோ, உங்கள் அண்ணன் மத்தியானம் போன பிறகு பின்பக்கமாவா உனக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிட்டு போ, எங்கேயும் போவாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஆணைன்ற மாதிரி ஒரு இது மாதிரி வாங்கிக்க, சத்தியம் மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்க அண்ணன் போன பிறகு இவர் உள்ளே வருவார், சாப்பிடுவார், ராத்திரியில் திண்ணையில் படுத்துக்கிறாரு. ஒரு வாட்டி அந்த திண்ணையை எட்ஜில் படுத்துடுறாரு. பிறண்டு வரப்போ சிவனை வந்து பிடிச்சிக்கிறார், அவருக்கு அடிப்படை போதுன்ட்டு. இந்த மாதிரி வராது. அண்ணனுக்கு தெரியுது, சார் இவன் வந்துருப்பான்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன்ட்டார். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு திதி வருது. அப்போ அன்றைக்காவது சொந்தக்காரன் வச்சு இவனை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம பேச்சு தான் கேட்கல, சொந்தக்காரன் வச்சு இவனை இது பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் இவர் வரமாட்டேன்றாரு. டைம் எப்போது சரி அவன் பசிக்கும் இதை வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக வெளியே போயிடுறாரு. இவர் 3 மணி 4 மணிக்கு மேலே உள்ளே வர்றாரு. அப்போ சாப்பாடெல்லாம் ஆறி போயிடும். அவங்க அண்ணி ஓன்னு அழுகுறாங்க, இந்த பண்ணி உங்கள் அண்ணனுக்கு தான் நீ மரியாதை விடல, உங்கள் அப்பாவுக்கு நீ இதாச்சு, எவ்வளோ பெரிய விசேஷம், நீ சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு சூடாக போனாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி
என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு இந்த படிப்பு படிக்கலைன்னு எப்படி பாங்கன்னா, இது வந்து சந்தை படிப்பு, எனக்கு சொந்த படிப்பு வேணுன்ற. அந்த மேட்டர் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. உங்கள் அண்ணங்கிட்ட அது சொல்லிக்கோ, உனக்கு என்ன வேணும் சொல்ல நான் செய்கிறேன்னா, எனக்கு தனிமை வேணுன்ற. தனிமைனாலும் எனக்கு அறை வேணுன்ற. அப்போ என்ன பண்ண கீழே எல்லாம் அறை கண்டா வேணான்னுறாரு. இந்த அறை தான் பர்டிகுலராக இந்த அறை. இது வந்து இது அறை தான் வந்து இது வந்து வாஸ்து பிரகாரம் ஆகாயம், வடலூரும் ஆகாயம், சிதம்பரம் ஆகாயம். பர்டிகுலர் இந்த அறையில் தான் அவர் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் ஒரு முருகனை கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஒரு ஐதீகம். முருகனை பார்க்குறாரு. ஒரு நாள் ஒரு வடிகுடம்மன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் பெரியவனானோன்னு அங்கே போகிறாரு. வரும்போது லேட் ஆகிப்போகுது ரொம்ப. இவங்க அண்ணி இவங்க வெயிட் பண்ணுவாங்க. இவர் வந்த பிறகு தான் கதவை சாத்திட்டு இவர் சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பாட போவாங்க. அப்போது ரொம்ப லேட் ஆகி போகுது. சரி திருடன் யாரோ வரப்போகிறாங்கட்டு அந்த மாதிரி சாத்திட்டு கதவை தட்டினா தரகலான்ட்டு உள்ளே வந்து உட்காந்துக்குன்னு தூங்கிடுறாங்க. இவர் வர்றாரு, கதவை தட்டினா சாத்திருக்கு. சரி நம்மளால் தூக்கம் கெடக்கூடாதுன்ட்டு அவர் அப்படியே அந்த திண்ணை மேலே படுத்துடுறாரு. அப்போ வடிகுடம்மன் அந்நீரும் பதில் வந்து எழுப்புறாரு. வெறும் வயதில் படக்கூடாதுன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு பரிமாறுறாரு. அவர் சாப்பிட்டுக்குன்னே கேட்குறாரு, என்னைக்கு மேலே ருச்சி இன்றைக்கி எப்படி வந்தது, இந்த சாப்பாடு இன்றைக்கி யார் பண்ணதுன்னா நான் தான் பண்ணேன், உன்னுடைய பக்குவம் எனக்கு தெரியும், இன்றைக்கி தெய்வாமிரதமாக இருக்குது, ஏது உனக்குன்றார். இல்லை நான் தான் பண்ணாலும் அவரை ஒத்துக்க மாட்டேன். சரி இவர் உஷாராயிட்டாரன்ட்டு டக்குன்னு அந்த அம்மா மறைஞ்சிடுறாரு. அதுக்குள்ளே அண்ணியார் தூக்கத்துலேருந்து மூச்சிக்கிறார். ஐயோ புள்ள பசியோட வந்துருப்பான்னு ஓடி வர்றான். பாப்பா அதுக்குள்ளே இவர் தியானத்தில் கையெல்லாம் கட்டி தியானத்தில் உட்காந்துருக்கு. கூப்பிட்றாங்க, வா சாப்பிட்டு கொடுக்கணும். நான் சாப்பிட்டாச்சு. எப்போ சாப்பிட்டானு இப்போ தான் சாப்பிட்டேன். யார் கொடுத்தானோ நீ தான் கொடுத்தான், நான் இப்போ தான் வர்றேன். அப்போ தியானத்தில் பார்க்குறேன். அப்போ அண்டிகிட்ட சொல்கிறாரு, உன் ரூபத்தில் வடிவடமீனை வந்து எனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி குறைந்த கட்சிதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடக்குது. சரி. இந்த தெருவில் விளையாடும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்டேஜில் வந்து சிவனே வந்து அவர் சிவனடியார் ரூபத்தில் ஒன்று கொடுக்குறாரு. இதுக்கு நீ தகுதியானவன். ஃபஸ்ட்டு விபூதி கொடுக்குறாரு. ரெண்டாவது ஸ்டேஜில் செஞ்சர பூன்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ கொடுக்குறாரு. மூணாவது ஸ்டேஜில் சிவமாலையே கொடுக்குறாரு. இதெல்லாம் இங்கே நடக்குது. கிட்டத்தட்ட 6000 பாடலாம் 5000 பாடல் இங்கே தான் இது பண்ணும். இந்த இடத்துல அவர் எழுதிட்டு உடனே அதை மறைச்சிருவாராம். எப்போ தேவை வர வச்சுப்பார். கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் தான் எழுதுறாரு. இதெல்லாம் நடக்குது. அப்போல்லாம் இந்த வீட்டில் தான் அக்கா அவங்க மகளே ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. இது நடக்குது. அதுக்கப்பால் வந்து அவர் வடலூருக்கு ஸ்டார்ட் ஆகிறார். இந்த தங்கத்தை எப்படி செய்கிற இந்த ரசவாத ரகசியத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதை வச்சு தான் அவர் வடலூரில் அந்த கட்டடத்தை அவர் கட்டுறாரு. இது நடக்குது. இப்போது எங்கள் ஃபேமிலி மேட்ரு ஐயா இங்கேருந்து இதெல்லாம் சித்தியான பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடை வந்து விற்றுடுறாங்க. ஐயா இதான பிறகு அப்போ என்ன ஆகுதுன்னா 3 ஓனர் மாறிடுறாங்க. 4வது ஓனர் எங்கள் தாத்தா பாட்டி ரங்கோன். இங்கே தான் அவங்க நேட்டிவ் பிளேஸு. ஆனால் ரங்கோனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டைப்பிஸ்ட் அவர் அங்கே வேலை செய்கிறாரு. அங்கே துட்டெல்லாம் சேர்த்து அப்போ ஒரு வீடு அங்கேயே வாங்கணுன்றாரு எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி வந்து இந்தியாவில் தான் வாங்கணும், நமது தாய்நாடு அங்கே தான். சரி உங்கள் இஷ்டம் வாங்கிக்கோன்றாரு. எங்கள் பாட்டிக்கு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அதனால் இந்த லொக்கேஷனில் வீடு தர்றாங்க. ஏன்னா மறுபடியும் வேலைக்கு போகணும், யாரு வேலை கொடுத்தா திருப்பி ரிட்டன் வராது, நம்ம அப்பா அம்மா பார்த்துப்போங்க சொல்லிட்டு இந்த ஏரியாவில் தர்றாங்க. ஏதோ வீடு காமிச்சா அவங்களுக்கு பிடிக்கல. கடைசியில் ஒரு இவர் மாதிரியே ஒருத்தர் முக்காடு போடணும். இவங்களுக்கு வள்ளலார் பற்றி ஏடு செட்டு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எங்கள் தாத்தா நாமெல்லாம் போட்டுன்னு நரசிம்மசாமி இதெல்லாம் பஜனைலாம் பண்ணுவார். எங்கள் பாட்டிக்கு முருகன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. கிருத்திகை சஷ்டி எல்லாம் ரொம்ப இதாக விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போது சுற்றி வராங்க, எதுவும் கிடைக்கல. இவரை மாதிரியே வர ஒருத்தர் முக்காடு போட்டுன்னு இங்கே தெருவில் சுற்றி ஒரு இணையம் பிரச்சனை அவர் கேட்குற மாதிரி, நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன், எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு வீடு இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு வீடு சொல்கிறேன். அந்த ஓனர் வந்து விற்கிறேன்னு சொல்லலை. ஆனால் அவர் விற்று போகிறதுக்கு மனசில் வச்சுன்னு இருக்கார். நீ போய் கேளு, நீ கொடுத்தா நீ வாங்கிக்கோ சொல்லி இந்த வீடு படிக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு அவர் போயிடுறாரு. கீழெல்லாம் யாரும் இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி குரலை கொடுக்குறாரு. பழைய ஓனர் ஹீட் சேரில் படுத்துன்னு இருக்கார். நம்ம என்ன பாவம் பண்ண தெரியல, இந்த வீட்டை வந்து போகிறோம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அவர். அப்போது இவங்க குரலை கொடுக்குறாங்க. அவரே நினச்சோன்னா இவர் சாமி பார்க்க தான் தரிசனம் பண்ண வந்திருக்காங்கன்ட்டு தரிசனம் காட்டு. நான் இதுக்கு வரலன்றார். எதுக்கு வந்தாங்கன்னா இந்த வீடு விற்கிறேன் கேட்டுப்பட்டேன். விற்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எப்படியா இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். நான் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி கேட்டு நீங்கள் சும்மா இருக்கான்ட்டு கோமா பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் சொன்னார், யாருன்னா இவர் மாதிரி தான் இருந்தார், முக்காடு போட்டுருந்தார். அவர் எங்கே பார்த்தோன்னா நான் கார்னரில் பார்த்தேன். வா எனக்கு காட்டணும். அங்கே போனால்
யாருமே இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் கேட்டால் என்னை பார்க்கலைங்கிறாங்க. அவரே ஏதோ மெசேஜ் கொடுத்தான்னு சொல்லி இந்த வீட்டை பற்றி ஃபுல் பர்டிகுலர் சொல்லி இந்த அறையை பற்றி சொல்லி இது பெட்ரூம் எதுவும் ஆக்கிடாத, இது புனிதமான இடம், அவர் பார்க்கறதுக்கு ஃபாரின்லேருந்து தான் வருவாங்க, எவ்வளோ நேரம்னு வருவாங்க, அடிச்சுக்கிட்டு தோத்திடாதீங்க, உங்களால் முடிஞ்சது இது பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். 1936 இந்த வீடு வாங்குறாங்க. ஓகே. அன்னிலேருந்து 90 வருஷமாக எங்கள் தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா பார்த்துக்கினாங்க. அதுக்கு அப்பால் எங்கள் அம்மா, இப்போ நாங்கள்லாம் ஃபேமிலியாக பார்த்துக்கிறீங்க. ஓகேங்கய்யா, உங்களோட சேவைக்கும் இங்கே வர எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்து வயிறார வள்ளலாரை பின்பற்றிருக்கீங்க. உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றிங்க. என் பேர் தயாளன், வீடு வந்து கொரட்டூர். நான் 15 ஆண்டு காலம் சன்மார்க்கத்தில் இருக்கிறேன். சித்தி வளாகம் சென்ற போது அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் போகிற சித்தி வளாகம். ஒரு நறுமணம், விபூதி நறுமணம், அப்படி ஒரு நறுமணம். நான் நினைத்தேன் உள்ளே வந்து குவியலாக விபூதி கொட்டி வச்சுருப்பாங்க, குவியலாக விபூதி கொட்டி வச்சுருப்பாங்க அப்படி தான் நினச்சேன். வேனை விட்டு இறங்கி உள்ளே போனால் ஒரு ட்ராப் விபூதி கூட இல்லை. எப்படி இந்த வாசம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் சித்தி வளாகம் போனேன், வடலூர். அதிலிருந்து ஐயாவுடைய அருள் எனக்கு முழுமையாக கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய 2 மகன்கள் எனக்கு திருமணம் கை கூட இல்லை. நேராக வடலூர் போயிட்டேன் கிளம்பி. ஒரு வாரம் ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன். ஒரு ட்ராப் தண்ணி குடிச்சா வாமிட்டு வந்துடும், வாமிட்டு வந்துடுது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறேன். ஐயா நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு ஐயாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் வந்தார். விடிய காலையில் 4 மணி வந்து என்னை பார்த்தார். என்னங்க ஐயா இந்த மாதிரி இருக்குங்களா, இவ்வளோ மோசமாக இருக்குங்க. அந்த குளுக்கோஸ் பாட்டு மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தாலும் என்னுடைய 2 மகளுங்களுக்கு தகவல் கொடுத்தேன். வந்தாங்க, வந்து அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்துட்டாங்க என்னுடைய தேகத்தை பார்த்து. டாக்டர் பார்த்தாலும் எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி தான் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன் நான் போகிறேன். அவர் எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றலை. 3 வேளை மெடிசன் கொடுத்துட்டு 2 நாளைக்கு 3 வேளை மெடிசன் கொடுத்தாரு. போங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் ட்ரிப்ஸ் ஏற்றுன்னு கேட்கல, அவரும் எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றலை. ஏன்னா ட்ரிப்ஸ் ஏற்ற கண்டிஷன் நான் போயிட்டு இருக்காங்க, நீரே இல்லை உடம்புல சுத்தமாக. அப்புறம் வந்து எனக்கு குருஜி ஒருத்தருக்காரு, அவர் இங்கே வந்திருக்காரு, முத்திவேல் ஐயா. அவர் தான் எனக்கு குருஜி. ஐயா இந்த மாதிரி கண்டிஷனில் வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றலை, உடம்புல நீரே இல்லை. சுழுமையை மட்டும் கவனி, சுழுமையை மட்டும் கவனிச்சு உட்காரு, ஒரு அரை மணி நேரம் உட்காரு, நீங்கள் எவ்வளோ நீர் போங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அது சொன்னபடி கிழக்க பார்த்து உட்காந்து அரை மணி நேரம் உட்கார்ந்தேன். அப்படியே நீர் சர்க்குலேஷன் ஆச்சு. தெரியுது உங்களுக்கு? தெரியுது. 1/2 ஹவரில் உடம்பு எங்கள் பயனிலுமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சன்மார்க்கம் தான் எனக்கு, வேறு எந்த வழிபாடும் எனக்கு கிடையாது. அருட்பெரும் ஜோதி தான் அன்னைக்கு தொடங்குனது. அருட்பெரும் எந்த கோயில் ஸ்தலத்துக்கும் வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். வள்ளலார் கோயில் வடலூர், வள்ளலாருடைய விழா எங்கே இருக்கிறது அங்கெல்லாம் போவேன். அதுக்கப்புறம் என் மகனுக்கு திருமணம் கை கூடிச்சு. எல்லாம் செயல் கூடும் என்னானயம்பலத்தே எல்லாம் வல்லான் தனை ஏற்று இன்று வருமோ நாளையே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. துண்டுமல வெண்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து இருக்கும் சுகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. அறிவு விளங்கிய மனிதனுக்கு ஜீவகாரியம்தான் கடவுள் வழிபாடு. உலகத்தில் எல்லாமே எல்லா மதத்தார்களுக்கும் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சத்தியஞான சபைன்னு நிறுவி இந்த உடலில் ஒரு 3 பாகம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்புக்கே 3 பாகம்தான். ஒன்று பார்க்குது, ஒன்று நுகருது, ஒன்று கேட்குது. இதுதான் சத்து
சித்து ஆனந்தம். இதை தான் உலகம் ஃபுல்லாக தேடின்னு இருக்கிறான். மக்கள் எல்லாரும் தேடுறாங்க. சத்தாகி சித்தாகி ஆனந்தமாகி இந்த இந்த நிலையை வந்து இந்த உடம்புக்கே முக்கியமானது. இது மூணும் எங்கே இருக்குதுன்னா தலையில் இருக்குது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதை வள்ளலார் நிறுவி சத்தியஞான சபைன்னு நிறுவி அந்த சத்தியஞான சபையில் அற்புதமான ஒரு செயலை நிறுவி இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற ஒளியும் சத்தியஞான சபையில் ஆடின்னு இருக்கும். மூணு ஒளியும் ஒன்று சேர்ற இடத்த வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. இந்த உலகத்தில் இயக்கிற கடவுள் தனிப்பெரும் கருணையாக எல்லா உயிர்களும் இயக்கின்னு இருக்கிறான்ட்டு ஒரு மகா மந்திரம் சொல்லி எல்லாரும் இந்த மகா மந்திரத்தை சொல்லி எந்த விதத்துலேயாவது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உள்ள ஆன்மா கிட்ட உருகி அழுது ஒரு சின்ன ஒரு விளக்கை எரிய வச்சு வழிபாட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து கரையேறத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நினைவு இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா நடக்கும். நினைவு வந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அந்த நினைவு கோசம் தேட வேண்டியது வரும். அதனால் வள்ளலார் அந்த நினைவுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறார். அந்த எப்படி நான் வந்து இந்த இறைவனை அடைஞ்சேன் அப்படின்றார். எப்படி வந்திருக்கிறார் பாருங்க. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் அன்றோ. எத்தனை பிறவியாக பிறந்து அந்த நினைவோடு வந்து அந்த இறைவன் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சிட்டொலி இறைவன் பேரொலி, நம்ம இந்த கண் ஒளியால் அந்த இறைவனை அடையணும் அப்படின்னு சத்தியஞான சபையில் ஒரு விளக்கை ஏற்றி எல்லாரும் வழிபடுற மாதிரி எல்லாரும் வழிபட்டு அந்த இறைவனை அடையணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை இந்த உலகத்தில் சிம்பிளாக ஐயா வந்து சத்தியஞானத்தில் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார், கடைசியில் கொடுக்குறார். கொடி ஏற்றும் போது ஒரு பாட்டு பாடுறார். இது கட்சி கொடி அல்ல, இது யோக கொடி, உலகம் எங்கும் கட்டி ஆளும் கொடி, சன்மார்க்க கொடி அப்படின்னு கடைசியில் அந்த பேர் உபதேசத்தை கொடுக்குறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை 84 லட்சம் கோடி உயிர்களுக்கும் இந்த கொடி தான் உயிராக இருக்குது. மேலே ஒரு மஞ்சளாகும், 3 பாகம் வெள்ளையாகும், இந்த உடம்புக்குள்ளே உள்ளுக்குள்ளே நடந்துருக்கு. அதுதான் உயிராகவே இருக்குது. அதுதான் வந்து அதை வந்து பெரிய பெரிய மகான்கள் வந்து அது தீட்சன் கொடுக்குறாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா தலையில் தான் இருக்குது. அதுதான் அதுக்கு வள்ளலார் சத்தியஞான சபையை நிறுவி அது இயற்கையாக வந்து 8 பக்கமும் அந்த டோர் கொடுத்து 8 பக்கமும் அந்த இறைவனை தரிசனம் பண்ணுற மாதிரி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு கொடுத்து இந்த உலக உயிர்களுக்கு சிம்பிளாக இறைவனை அடையத்துக்கு வேண்டிய வழிகளை செஞ்சுருக்கிறாரு. அதனால் வள்ளலார் வந்து எப்படியாவது நம்மளை வந்து கரை சேரணும் அப்படின்றதுக்கு உலகத்தில் வந்த ஒரு மகான் சொல்ல முடியாது, ஒரு இறைபுருஷன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். நான் போரூர்லேருந்து வரேன். இங்கே ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். பெருமானார் சன்மார்க்கத்துக்கு வந்த அப்புறம் ஒரு நிதானம் வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். சன்மார்க்கனாலே ஒரு நெறிப்படுத்திய ஒரு மார்க்கம். அந்த நெறிப்படுத்திய மார்க்கத்தில் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். பொறுமையோடவும் முதல்ல அமைதி தான் கற்றுக்கிட்டேன் இங்கே சன்மார்க்கத்துக்கு வந்த அப்புறம். மற்றபடி ஒரு பொருள் ஆசையோ எந்த ஒரு ஆசையும் வராது. அருளாசை மட்டுமே சன்மார்க்கத்துக்கிட்ட வரும்போது அருளாசை மட்டுமே வரும். நான் வந்து அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் சன்மார்க்கத்துக்கு வந்த அப்புறம். நெறியான ஒரு மார்க்கம்னா சன்மார்க்கம் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் வள்ளலார் வீட்டுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு? எந்த விஷயங்கள் அவர் கொடுத்தாரு உங்களுக்கு நீங்கள் கேட்டோம்? எனக்கு இங்கே வள்ளலார் வீட்டுக்கு வந்த அப்புறம் வந்து ஒரு எதற்கும் ஒரு சந்தோஷப்படவும் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலையை வந்து எனக்கு நான் இங்கே வந்த அப்புறம் அடைஞ்சிருக்கேன். ஒரு நிலையான நிலையில் இருக்கிறத வந்து நான் இங்கே வந்த அப்புறம் அடைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே ஒரு சந்தோஷம்,
ஒரு குதூகலம்லாம் உண்டாகும் மனசில். இங்கே வந்து அப்புறம் ஒரு பேர் அமைதி, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழணுன்றதை இங்கே சபைக்கு வந்த அப்புறம் தான் நான் இங்கே வர மக்கள் எல்லாம் பார்த்து கற்றுக்குறேன்.